ஃபைனலாக எல்லாரும் ஆதிராவோட சாலிட் ஸ்டார்டிங் ஜேர்னிக்கு ரெடியாகி கிளம்பியாச்சுங்க. சிம்பிளாக ஒரு விநாயகர் கோயிலில் மட்டும்தான் வச்சு ஊட்டிட்டோம். அங்கே தான் போக முடிஞ்சுது. இந்த டைம் ஒரு பிக்கஸ்ட் மைல் ஸ்டோன்னு சொல்கிறான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறது. இனிமேல் வந்து கரெக்டாக இருக்குங்க. செய்ய ஊட்டன்ட்டு அதை கழுவன்ட்டு இவ்வளோ நாளாக ஃபீட் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இனிமேல் தான் ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஃபேமிலி ஃபோட்டோஸு பிக்சர்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு. அன்வி தான் பயங்கர எக்ஸைட்டடு. அவளை விட ஒரு 10:30 வரைக்கும் மட்டும் லீவ் போட்டாங்க. 10:30க்கு மேலே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டோம். ஏன்னா ஃபுல் டே அவளை வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் கிளம்பி அவசரமாக எப்படியோ ரெடியாகி போயாச்சுங்க டைமுக்கு. அன்வி எப்போவுமே இந்த முன்னாடி தாங்க உட்காந்துட்டு இருப்பா. இப்போ என் மடியில் இல்லைனா முன்னாடி அந்த இதில் அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பா. இப்போ ஆதிரா வந்தங்காட்டி என்னால் உட்கார முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ அம்மா அத்தை யாராவது கூட ட்ராவல் பண்ணால் அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அன்வி இந்த மாதிரி உட்காந்துக்குவா. இந்த டைம் அப்படி தான் அந்த கோயிலுக்கு வர்ற வரைக்கும் முன்னாடி தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால ஆதிரா பின்னாடி அம்மா வச்சு உட்காந்துட்டாங்க. இவளுக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ் முன்னாடி உட்காரல. எப்போவுமே ஃபர்ஸ்ட் பார்னுக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க ஆகணும். ஊருக்குள்ள இருக்கிற விநாயகர் கோயிலையே சாப்பாடு ஊட்டியாச்சுங்க. வெளியிலலாம் எங்கேயும் போகல, லாங் ட்ராவலும் எதுவும் பண்ணல, பக்கத்துலேயே ஊட்டியாச்சு. இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் போகலையே பூசாரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாருங்க. சாமியெல்லாம் கழுவி எல்லா அபிஷேகமெல்லாம் பண்ணி ஏன்னா அபிஷேக பொங்கலெல்லாம் முன்னாடி அப்பாட்ட கொடுத்து விட்டோம். அதனால் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாரு. ஏன்னா எங்களால் அவ்வளோ சீக்கிரம் ரெடியாகி போக முடியல. அதனால் அவர் எல்லாமே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சங்காட்டி போனதே டைமுக்கு சாப்பாடு ஊட்டிட்டோம். அதனால் பொங்கல் மட்டும் செஞ்சு கொண்டு வந்து அவளுக்கு கொஞ்சமாக பொங்கல் மட்டும் ஊட்டி விட்டாச்சுங்க. நான் தான் ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டேன். எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல. இவ்வளோ நாளாக பால் மட்டும் குடிச்சிட்டு இருந்த குழந்தை இனிமேல் வந்து சாப்பிட போகுது. ஃபுட்டுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சாலே ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து அவங்க லைஃப்பில் ஒரு பிக்கஸ்ட் மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். மைல் ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து இந்த தவழ்கிறது குத்தி நடக்கிறது இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. பட் சால்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் தான். ஏன்னா அவங்க லிக்விடாக பால் மட்டும் குடிச்சிட்டு இருந்தவங்க வந்து இனிமேல் சாலிடாக சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கும் நீங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்கலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து செஞ்சு கொடுக்குறதும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். ஆதிராவோட ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லி ஆனுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் பேஜ் டேக் பண்ணுறேன். ட்ரெஸ் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்தது கிடையாதுங்க. நான் தான் அமௌண்ட் கொடுத்து வாங்கினேன் ஒரு பேஜ்லேருந்து. எனக்கு பர்சனலாக பிடிச்சங்காட்டி உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து இந்த இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரா சில்க் ஃபேப்ரிக்லாம் நீட்டாக செஞ்சுருந்தாங்க. நல்லா காட்டன் லைனிங் உள்ளே கொடுத்துருந்தாங்க. அதனால் அவள் அழுகவே இல்லை. ரொம்ப நேரம் கூட போட்டுட்டு இருந்தா. பக்கத்தில் அப்பத்தா கோயில்னு சொல்லுவாங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.